ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. 25வது அமர்வு ஷர்ஹ் சுன்னா நபி வழி என்ற இஸ்லாமிய கொள்கையின் 25வது அமர்விலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, 121வது விஷயம், பக்கம் 82. நூலாசிரியர் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம். 82இல் 121வது விஷயம், முஸ்லிம்களில் விமர்சனம் செய்யப்படுவதற்கு தேவையற்றவர் யாரெனில், யாரிடமிருந்து சந்தேகத்திற்குரிய எந்த செயலும் வெளிப்படையாக தெரியாதவரே ஆவார். அவரை பற்றி ஆழமாக ஆராய தேவையில்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள் நூலாசிரியர்? எதை பற்றி பேசுகிறார்கள் என்றால், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பொதுவாகவே சக முஸ்லிம்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையை பற்றி பேசுகிறார்கள். அதாவது, ஒருவர் இன்னார் பாவி, இவர் கெட்ட ஒரு மனிதர், இவரிடம் கெட்ட விஷயங்கள் இருக்கிறது என்ற கெட்ட விஷயம் இருக்கிறது என்பது தெரிந்திருந்தால் அவரை விட்டு நாம் பாதுகாத்து பெற வேண்டும். இவர் இப்படிதான் இருப்பார், இவர் இப்படிதான் பேசுவார், இவர் இந்த மாதிரியான ஒரு மனிதர் தான், நமக்கு ஏன் வம்பு, இவரிடம் சென்றால் இவரிடம் பேசினால் நமக்குத்தான் பிரச்சனை என்பது தெரியும். அதே போல் ஒருவர் நல்ல மனிதர் இருப்பார், அவரை பற்றி தெரிந்திருக்கும், ஊரே தெரிந்திருக்கும், இவர் நல்ல மனிதர், இவர் படித்தவர், மார்க்க கல்வியை கற்றவர், மக்களுக்கு மத்தியில் நல்ல முறையில் பேசுபவர். இவர்கள் எல்லாம் பற்றி இப்ப நாம் பேசவில்லை. யார் என்றால், இவர் என்ன ஹாலத் என்றே நமக்கு தெரியாது. இவர்கள் பூமியில் பெரும்பாலானவர்கள் இவர்கள் தான். நமக்கு எத்தனை பேரை தெரியும்? சற்று யோசித்து பாருங்கள். இந்த பூமியில் நமக்கு எத்தனை பேரை தெரியும்? எல்லோரையும் தெரியாது. நாம் பல பேருக்கு நாம் இந்த நிலைதான், மஸ்தூர் என்ற நிலைதான். மஸ்தூர் என்றால் என்ன? மறைக்கப்பட்டவர். அதாவது இவருடைய ஹாலத் என்னவென்று நமக்கு தெரியாது. அந்த அடிப்படையில் தான் பூமியின் தொடர்பே இருக்கிறது. நமக்கு மிந்தி போனால் நம் தெருவில், நம் பள்ளியில், நம் மஹல்லாவில், அல்லது நம்மை நோக்கி வருபவர்கள், நாம் சென்று பார்ப்பவர்கள், இவர்களுக்கு மத்தியில் தான் நம்முடைய பழக்கமே இருக்கும். சரி, இவர்கள் அல்லாத மற்றவர்களை எப்படி பார்ப்பது? அந்த நுணுக்கத்தை இங்கு நூலாசிரியர் பேசுகிறார்கள். என்னவென்றால், யாரிடம் வெளிப்படையாக, அது முக்கியமாக பிதஅத் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசுகிறார்கள் உலமாக்கள். ஷேக் ரபி சொல்கிறார்கள், யாரிடம் வெளிப்படையாக எந்த வழிகேடும் பிதஅத்தும் அல்லது பகிரங்கமான பாவ விஷயங்கள் அவரிடமிருந்து வெளிப்படவில்லையோ அவர்தான் மஸ்தூர், அவர்தான் மறைக்கப்பட்டவர். இவர் எப்படி? இவரிடம் என்றால் என்ன? இவர் பின்னால் தாராளமாக தொடலாம், அவர் மீது வீண் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் அவரிடம் நல்லெண்ணம் கொள்வது அடிப்படை விதியாகும். எடுத்துக்காட்டாக, ஒரு பயணத்தில் இருக்கிறீர்கள் அல்லது பள்ளிவாசலுக்குள் வருகிறீர்கள், ஜமாத்தோடு தொழ நினைக்கிறீர்கள், சரியா? அவர் ஒரு முஸ்லிமார்கள் தான் பள்ளிவாசலுக்குள் வருகிறார். சரி, இப்போது அவரை பார்த்து, இவர் எப்படிப்பட்டவர், இவர் முஸ்லிமா அல்லது இவர் வேறு யாராவா, அல்லது இவர் தர்கா கோஷ்டியா, அல்லது இவர் அப்படியா, அல்லது இவர் இப்படியா, இந்த கேள்வியை முன்வைக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். ஏனெனில் இவர் அடிப்படையில் உங்களுக்கு தெரியாதவர், இவரை பற்றி உங்களுக்கு அறிமுகம் இல்லை. அவரை ஒரு முஸ்லிம் என்ற அந்த அடிப்படை கண்ணோட்டத்தோடு பார்த்து சென்று விடலாம். ஆனால் இது இந்த உலக விஷயங்களில் அவர்களுடன் நடந்துப்பதற்கு அல்லது தொழுகை விஷயங்கள் நடப்பதற்கு, சரி, அவரே உட்கார்ந்து மைக்கை மாட்டிக்கொண்டு நான் உங்களுக்கு இப்போது மார்க்கத்தை சொல்லித்தர போகிறேன் என்றால் அமர்ந்து விடுவீர்களா? இங்குதான் கவனம் செலுத்த வேண்டும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். யாருடைய ஹாலத் தெரியவில்லையோ அவருடன் உலக ரீதியான விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம், அல்லது குறைந்தபட்சம் அவரின் தொழுகைக்கு பின்னால் இமாமாக நின்று அவர் பின்னால் நின்று தொழுதால் தொழுது கொள்ளலாம். ஆனால் அதை தாண்டி அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மார்க்கத்திற்கும் அவரை நீங்கள் பொறுப்புதாரியாக ஆக்கிவிட்டீர்கள் என்றால் அவருடைய ஹாலத் என்னவென்று தெரியாமல், அவர் எங்கு படித்தார், அவர் யாரிடம் படித்தார், அவர் எந்த இடத்திலே கல்வி எடுத்தார், கல்வி எடுத்ததே
ஷிர்கை மக்களுக்கு மத்தியில் போதிக்கக்கூடிய மதரசாவில் எடுத்தார். லா இலாஹ இல்லல்லாஹ் படிக்க முடியுமா? அவரிடம் கல்வியை கற்றுக்கொள்ள முடியுமா? இந்த அடிப்படையில் நம் மக்களுக்கு மத்தியில் வர வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, பல நாடுகளில் இது இருக்கிறது, ஆனால் நம்மிடம் இது இல்லை. யார் பேசினாலும் கேட்பேன், அந்த நிலை கூடாது என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இப்படிப்பட்டவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதாவது இவர் யார் என்றே தெரியவில்லை, நீதிபதியிடம் ஒரு சாட்சியை கொண்டு வருகிறீர்கள், இவர் மஸ்தூர். மஸ்தூர் என்றால் என்ன? இவர் ஹாலத்து நமக்கு தெரியவில்லை. நீதிபதி என்ன செய்வார்? ரபி சொல்கிறார்கள், நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி தொடர்பான வழக்கில் இந்த மஸ்தூர் சாட்சி சொல்ல வருகிறார் என்று வைப்போம். நீதிபதி அவரது சாட்சியை உடனடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா நீதிபதிக்கு இவர் அறியப்பட்டவர் என்றால், நீங்கள் தானே வாருங்கள், நீங்கள் இதை பார்த்தீர்களா, இதற்கு நீங்கள் சாட்சி என்று கேட்கலாம். ஆனால் இவர் ஹாலத் என்னவென்று தெரியாமல் இருக்கும் பொழுது ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் என்ன செய்வார் என்றால், அவர் யார், அவரது நம்பகத்தன்மை என்ன என்பதை தெரிந்தவர்களிடம் நீதிபதி சான்றை கேட்டதற்கு பிறகுதான் அவர் நேர்மை நிரூபிக்கப்பட்டால், அவர் அதாலத் நிரூபிக்கப்பட்டால் தான் அவர் சாட்சியை ஏற்றுக்கப்படும். பண விஷயத்திலேயே இவ்வளவு கெடுபிடி என்றால், இந்த உலக சார்ந்த விஷயங்களில் இவ்வளவு கெடுபிடி என்றால், அல்லாஹ்வின் மார்க்கம் மற்றும் ஹதீஸ்கள் விஷயத்தில் இன்னும் நாம் எவ்வளவு எச்சரிக்கை தேவை? ஒருவரது நேர்மை உறுதிப்படுத்தப்படாமல் அவரிடமிருந்து கல்வியோ அல்லது ஹதீஸையோ நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, இதைத்தான் இந்த இடத்திலே சொல்ல வருகிறார்கள் இமாம் பர்பஹாரி. உலக விஷயங்களில் வேண்டால் ஒரு முஸ்லீமை முஸ்லீமாக பார்க்கலாம், உங்களுடைய மார்க்க அழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர் முஸ்லீம், அவர் பேசினால் நான் எடுத்துக்கொள்வேன் என்ற நிலை அப்படியே இருக்கிறது. அவர் முஸ்லீம், நான் பேசினால் எடுத்துக்கொள்வேன் என்று 73ஆக இருக்கிறோம் என்று 73இல் பல பிரிவுகள் பிரிந்திருக்கின்றன. அவர்களை வைத்து எப்படி நான் முஸ்லீம், நான் ஏற்றுக்கொள்வேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று எப்படி சொல்வீர்கள்? எந்த அடிப்படையில் இதை நீங்கள் வாதிடுவீர்கள்? எனவே கவனம் தேவை அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எனவே இப்படிப்பட்ட நிலையை நாம் வைத்துக் கொள்ள கூடாது, இப்படிப்பட்ட நிலையை நாம் வைத்துக் கொள்ள கூடாது என்பதை ஷேக் அவர்கள் இந்த இடத்திலே தெளிவாக நமக்கு சொல்கிறார்கள். சரி, அடுத்த விஷயம் 122வது விஷயம், குர்ஆனிலும் சுன்னாவிலும் காணப்படாத, அதாவது ஒரு சில பேருக்கு மட்டுமே விளங்கக்கூடிய மறைவான அறிவு, இல்முல் பாத்தின் என்ற மனிதர்கள் எதையெல்லாம் உரிமை கோருகிறார்களோ அவை அனைத்தும் பித்அத் மற்றும் வழிகேடாகும். எவரும் அதை செயல்படுத்தவோ அல்லது அதன் பக்கம் மக்களை அழைக்கவோ கூடாது. இது என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, வழிகேடிலே வழிகேடு, மாபெரும் வழிகேடு. என்ன வழிகேடு என்றால், எங்களுக்கு தான் தெரியும், இதனுடைய அர்த்தம் பொதுமக்களாகிய உங்களுக்கு ஒருபோதும் தெரிய வாய்ப்பில்லை. இதை இந்த வஹாபி எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, இந்த வசனத்துக்கு இதுதான் விளக்கம் என்று. ஆனால் எங்கள் வலிமார்களுக்கும் எங்கள் ஷேகுமார்களுக்கும் தான் தெரியும் இதனுடைய உண்மையான விளக்கம் என்னவென்று. இதுதான் இந்த இல்முல் பாத்தின், மறைபொருள்வாதிகள். மறைவான ஒரு பொருள் இருக்கிறது. இது யாருடைய பழக்கம்? இது சூஃபிகளுக்கு எங்கேருந்து வந்தது? ஷியாக்களிடம் இருந்து வந்தது. அவர்கள் தான் இந்த அடிப்படையை பேசுவார்கள். என்னதான் சத்திய குர்ஆன் பட்டவர்த்தனமாக குர்ஆன் விளக்கி இருக்க இல்லை, இதற்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த வழிகேடு, இந்த கொள்கை மாபெரும் வழிகேடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. உண்மையான அறிவு என்றால் என்ன? உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொன்னது குர்ஆன், அல்லாஹ்வின் தூதர் நமக்கு போதித்தது சுன்னா, சஹாபாக்கள் விளங்கிய விதம், இவ்வளவுதான். இது வெளிப்படையானது, இது வெளிப்படைப்படுத்தப்பட்டது. இதை தாண்டி ஒருவன் இதில் இல்லாததை, இது இல்லாததை இன்னும் சொல்ல போனால் என்ன சொல்வார்கள் தெரியுமா அல்லாஹ்வின் அடியார்களே? அல்லாஹ் எனக்கு என் கல்பில் எனக்கு அறிவித்தான். இவர்கள் இதை பேசுவார்கள். அதாவது வஹியை தாண்டி, குர்ஆனை தாண்டி, ஹதீஸை தாண்டி ஒன்னு பேசுவார்கள். என்ன பேசுவார்கள் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு வஹியை அறிவித்தான், அல்லாஹ் என்னிடம் என் கல்பிடம் பேசினான், அதனால் நான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் என்று பேசுவார்கள். இது எல்லாம் வழிகட்ட கொள்கை, இதையெல்லாம் வழிகட்ட கொள்கை என்பதை ஷேக் அவர்கள் இங்கு தெளிவாக சொல்கிறார்கள். மேலும் இது அனைத்தும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை தவிர அல்லாஹ்வுடைய எந்த அறிவிப்பும் இது கிடையாது. இந்த உள்ஞானம் என்ற பெயரில் சில பிரிவினர், யாரும் முக்கியமாக சூஃபிகள், நுசைரியாக்கள் அல்லது துருஷ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படை தூண்களையே தகர்க்கக்கூடிய முக்கியமாக சூஃபிகள். நம் தமிழகத்தில் ஆட்கொண்டிருக்கக்கூடிய சூஃபிகள் யார்? அவர்கள் சூஃபிகள். சூஃபி என்ற இந்த வழிகட்ட இந்த வார்த்தையை இன்று மக்களுக்கு மத்தியில் பரப்பி பரப்பி தர்கா வழிபாடை மக்களுக்கு மத்தியில் புகுத்தி இந்த வழிகேட்டை கொண்டார்கள். சூஃபிகள் என்றால் வெறும் சுன்னத் ஜமாத் மட்டுமா? தப்லீக் ஜமாத்தும் அவரிடம் இந்த பிரச்சனை இருக்கிறது.
நக்ஷபந்தி தரிகா சூஃபிவாதிகளுடைய கிளைதான் இந்த தப்லீக் ஜமாத். அல்லாஹ்வின் அடியார்களே, தெரிந்தும் அடிப்படையை மக்களுக்கு மத்தியில் நாம் எச்சரிக்கை செய்யாமல் இருப்பது மார்க்கத்தில் நாம் செய்யக்கூடிய மாபெரும் துரோகம் என்பதை அழைப்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். 73 ஒன்றுதான் சத்தியம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்றால் அந்த ஒன்னின் பால் நாம் அனைவர்களும் ஒன்று சேர வேண்டும், அதை நோக்கி நகர வேண்டுமே தவிர, அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கத்தை நாம் கூறு போட்டு விட்டோம் என்றால் அது வழிகேட்டை நம்மை போய் சுமக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சொல்கிறார் உலமாக்கள், இந்த இதய பேச்சுகள் மார்க்கமாகுமா? நாம் குர்ஆன் என்று சொல்லுவோம், நாம் ஹதீஸ் என்று சொல்லுவோம், அவர்கள் மேதாவி போல் நம்மளை பேசுவார்கள். இந்த வஹாபிகளுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது? எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் சொல்லிட்டா, குர்ஆன் சுன்னா, இதை தாண்டி ஒன்று இருக்கு. இதை பேசுகிறார்களா? இதை பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, யூடியூபிலே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்கள் இமாம்களுக்கு, எங்கள் வலிமார்களுக்கு இல்ஹாம் அறிவிக்கப்பட்டது, அவர்கள் தனி ஞானத்தில் இருக்கிறார்கள், போதனைக்கு அவர்களுக்கு வருகிறது என்றெல்லாம் பேசுவார்கள். இதனால் தான் அவர்கள் ஒரு கட்டத்தை தாண்டினால் எங்களுக்கு தொழுகை கிடையாது. ஏனெனில் இது இபாதத்து, அது விலாயத்து. அதாவது அடியார்கள் என்ற இருக்கும் பொழுதுதான் வணக்க வழிபாடு செய்யும் போது இபாதத்தாம். இபாதத்தை தாண்டி விட்டதுக்கு பிறகு விலாயத்தாம். அப்படி என்றால் என்ன? விலாயத் அல்லாஹ்விற்கு உதவக்கூடியவர்களாம், மேலே போய்விட்டார்களாம். அவர்களுக்கு கீழுள்ள இந்த கட்டளைகள்லாம் மனிதர்களுக்கு உள்ள கட்டளைகள் கிடையாது. என்ன ஒரு ஏமாற்று வேலை, என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம்! தன் மரண தருவாய் வரை அல்லாஹ்வின் தூதர் தொழுகையை விட்டவராக இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் கடைசி வரை அந்த தொழுகையை எப்படியாவது தொழுதுவிட வேண்டும் என்று அழுத அல்லாஹ்வின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வயதை தாண்டி விட்டால் எங்கள் ஷேகுமார்களுக்கும் எங்கள் வலிமார்களுக்கு தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, ஜகாத் கிடையாது. இன்னும் நான் சொன்னால் அருவருப்பாக இருக்கும், இன்னும் நான் சொல்ல நினைத்தால் அது அருவருப்பாக இருக்கும். அல்லாஹ்வின் அடியார்களே, பள்ளிக்கான ஒரு மாண்பு இருக்கிறது, அந்த அளவிற்கு வரம்பு மீறி போய்விட்டார்கள் இவர்கள். என்ன சொல்கிறார்கள்? எங்களுக்கு ஹராம் என்பது இல்லை, எங்களுக்கு வரையறை என்பது இல்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்கள், எனவே உலமாக்கள் சொல்கிறார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மார்க்க விஷயம் என்று வந்துவிட்டால் அது குர்ஆன், சுன்னா, ஃபஹ்மு ஸஹாபா, இந்த அடிப்படையில் ஒருவர் பேசவில்லை என்றால் அது வழிகேடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக 123, எந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணுக்கு தன்னைத்தானே முறையான திருமண ஒப்பந்தமின்றி அன்பளிப்பாக வழங்கினாலும் அவள் அவனுக்கு ஆகுமானவள் அல்ல. கவனம்! எந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணிற்கு தன்னைத்தானே வழங்கிக் கொள்ளலாம் முடியாது. ஒரு பெண் எப்படி திருமணம், ஒரு பெண் எப்படி இன்னொரு ஆணுக்கு சொந்தமாவாள்? எப்படி ஒரு பெண் மற்றும் ஒரு ஆணிற்கு எப்படி சொந்தமாவாள்? நிக்கா. நிக்கா என்றால் என்ன? வாங்கள் நாம் போய் நிக்கா செய்து கொள்ளலாம், அதுவா? நிக்கா என்றால் என்ன? வாங்கள் நாம் போய் நிக்கா செய்து கொள்ளலாம், வாருங்கள் நாம் நிக்கா செய்துவோம், திருமணம் செய்து கொள்வோம். என்ன நிக்கா என்றால்? வலி, பெண்ணின் வலி, பெண்ணின் பொறுப்புதாரி, தந்தை, பாட்டனார் இப்படி வருவார்கள். அவர்களின்றி நிக்கா செய்ய முடியாது. 2 சாட்சிகள், மஹர் வெளிப்படுத்தி செய்வது, கண்ணும் கண்ணும் காதும் காதும் வச்சு செய்வதல்ல, திருமணம் வெளிப்படுத்தி செய்வது. இந்த நிபந்தனைகள் இல்லாமல் ஒரு பெண் இன்னொரு ஆணுக்கு ஹலாலாக மாட்டாள். அவளும் அவளது உடலும் இன்னொரு ஆணுக்கு ஹலாலாக முடியாது என்பதை கவனம் படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. எந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணுக்கு தன்னைத்தானே முறையான திருமண ஒப்பந்தம் என்று அன்பளிப்பாக வழங்கினாலும் அவள் அவனுக்கு ஆகுமானவள் அல்ல. அவ்வாறு அவர்களுக்கு மத்தியில் ஏதேனும் நடந்துவிட்டால் அவர்கள் இருவரும் தண்டனைக்குரியவர்கள் ஆவார். ஒரு பொறுப்பாளர், 2 நேர்மையான சாட்சிகள் மற்றும் திருமண கொடை, மஹர் ஆகிய நிபந்தனைகள் இன்றி இது ஒரு திருமணமாக கருதப்பட மாட்டார். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. 124வது விஷயம், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் மறுபடியும் பாருங்கள், எத்துணை முறை
இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பதிவு செய்கிறார்கள் இமாம் பர்பஹாரி இந்த நூலில். ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் எவரையாவது குறை கூறுவதை கண்டால், யாராவது ஒருவரை, ஒரு சஹாபியை குறை கூறுவதை கண்டால், விமர்சிப்பதை கண்டால், அவர் ஒரு தீய கொள்கையுடையவர் மற்றும் மன இச்சையை பின்பற்றுபவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இமாம் பர்பஹாரி 1200 வருடத்திற்கு முன்னால் வாழ்ந்த இமாம் பதிவு செய்கிறார்கள். ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது தோழர்களை பற்றி பேசும்போது அவர்களை விமர்சிக்காமல் மௌனம் காத்துக் கொள்ளுங்கள். இன்று சஹாபாக்களை பேசினால்தான் புடப்பே, சஹாபாக்களை பேசினால்தான் பிழைப்பே, சஹாபாக்களை விமர்சித்தால் தான் பிழைப்பு, சஹாபாக்களை விமர்சித்து அரசியல் அது இது என்று பேசினால்தான் யூடியூப் வியூகள். யார் வேணாலும் பார்க்கலாம், அரசியலாக பேசலாம், மார்க்கத்தை அரசியலாக மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் வைக்கலாம். அதற்கு பகடுகிற யார்? அல்லாஹ்வின் தூதரின் சத்திய சஹாபாக்கள். அதை சொல்கிறார்கள், மௌனம் காத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மறைவுக்கு பிறகு அவர்களிடமிருந்து கவனியுங்கள், இந்த வார்த்தையை கவனியுங்கள். தனது மறைவிற்கு பிறகு அவர்களிடமிருந்து சில சறுக்கல்கள் நிகழும் என்பதை நபி அவர்கள் அறிந்திருந்தும் அவர்களை பற்றி நன்மையை தவிர வேறு எதனையும் அவர்கள் கூறவில்லை. பாருங்கள், நபி எங்கே, நாம் எங்கே? முஆவியா அப்படி பண்ணிட்டாரு, அம்ர் இப்னு அல்-ஆஸ் இப்படி செஞ்சிட்டாரு, இவர் அப்படி பண்ணிட்டாரு, அலி இப்படி செஞ்சிட்டாரு. சஹாபாக்களை, கட்சிக்காரர்களை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை இழுத்து ரோட்டிலே வைத்து பேசுவது போல் இன்று சஹாபாக்களை உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்கள், இது எவ்வளவு பெரிய வழிகேடு, இது எவ்வளவு பெரிய வழிகேடு. சுப்ஹானல்லாஹ். சொல்கிறார்கள் பாருங்கள், அவர்களது தவறுகளை பற்றியோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் கூறினார்கள், எனது தோழர்களை விமர்சிக்காமல் எனது தோழர்களை விட்டு விடுங்கள், அவர்களை பற்றி நன்மையை தவிர வேறு எதனையும் கூறாதீர்கள். அவர்களது தவறுகளை பற்றியோ, அவர்களுக்கு இடையே நடந்த போர்களை பற்றியோ, அல்லது உனக்கு தெளிவான அறிவில்லாத விஷயங்களை பற்றியோ நீ பேசாதே. இது இமாம் பர்பஹாரி, ஹதீஸ் முடிந்து விட்டது. இமாம் பர்பஹாரி சொல்கிறார்கள், அவர்களது தவறுகளை பற்றி எத்துணை பேர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை, எத்துணை பேர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை ஹக்கிலே கை வைத்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த இஹ்வானிகள், இந்த இஹ்வானிய சிந்தனை உடையவர்கள், ஆட்சி நாற்காலி மட்டுமே எங்களுக்கு இலக்கு என்று வணக்க வழிபாடுகளுடைய மகத்துவத்தை கெடுத்து மக்கள் மன்றத்தில் தொழுகைக்கான அந்த முக்கியத்துவத்தை மக்கள் மத்தியில் இருந்து சிதைத்து அரசியலே இஸ்லாம், இஸ்லாமே அரசியல் என்ற இந்த வழிகேட்டான அந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில் பரப்பினவர்கள், அவர்கள் முதலில் கை வைப்பது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்கள் சொல்கிறார்கள் பாருங்கள், அவர்களது தவறுகளை பற்றியோ, அவர்களுக்கு இடையே நடந்த போர்களை பற்றியோ, அல்லது உனக்கு தெளிவான அறிவில்லாத விஷயங்களை பற்றியோ நீ பேசாதே. எவராவது அதை பற்றி பேசினால் அதை காது கொடுத்து கேட்காதே. ஏனெனில் அத்தகைய பேச்சுகளை நீ கேட்டால் உனது உள்ளம் அவர்கள் மீதான நேசத்தில் உறுதியாக இருக்காது, பாதிக்கப்படும். ஆமா, ஹவாரிஜிகள், இந்த வழிகேடர்கள், ஹவாரிஜிகளுடைய நோக்கம் என்ன? சஹாபாக்களை கொன்றவர்கள் இந்த ஹவாரிஜிகள். அதேதான், சஹாபாக்களை இப்போது கொல்ல முடியாது. அப்படி என்றால் சஹாபாக்களின் மாண்பை கொல்ல வேண்டும் முஸ்லிம்களிடமிருந்து, சஹாபாக்களின் மரியாதையை கொல்ல வேண்டும் இந்த முஸ்லிம்களிடமிருந்து. அதுதான் இந்த ஹவாரிஜிகள். அதை சும்மா பேசினால் யாரும் கேட்க முடியாது. பின்னால் மியூசிக், ஷைத்தானுடைய மியூசிக், சவுண்டு, நஷீது, அப்படி இப்படி இந்த மியூசிக்கை போட்டுவிட்டு அப்பாவி மக்கள், இமாம் பர்பஹாரி சொன்னது போல் காற்று வீசும் பக்கம் எல்லாம் திரும்பக்கூடிய இந்த பாமர மக்களினால் தான் வழிகேடுகள் வந்தது. இவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கின்றார்கள் இமாம் பர்பஹாரி. அதுதான் நடக்கிறது. இந்த அப்பாவி மக்கள் நஷீது, இதற்கு பின்னால் இந்த வாசகம், இந்த சவுண்டு, இதையெல்லாம் பார்த்து ஏதோ பேசுகிறார். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. 125வது விஷயம், எவராவது ஒருவர் மார்க்கத்தை பற்றி அறிவிக்கப்பட்ட செய்திகளை விமர்சிப்பதையோ, இப்போது வாருங்கள், இது அடுத்த குரூப், இது அடுத்த குரூப், ஹதீஸ்களை விமர்சிப்பது.
யாராவது ஒருவர் மார்க்கத்தை பற்றி அறிவிக்கப்பட்ட செய்திகளை விமர்சிப்பதையோ அல்லது அவற்றை நிராகரிப்பதையோ நான் சொல்ல வேண்டுமா இவர்களை பற்றி? ஹதீஸ்களை நிராகரிப்பது, விமர்சிப்பது அல்லது அந்த ஆதாரங்களை தவிர்த்து வேற வழிகளை தேடுவது அறிவு. அந்த ஆதாரங்களை தவிர்த்து வேறு அறிவுகள் நிறைய இருக்கிறது. காரணம், நான் பிராக்கெட்டில் கொடுத்திருக்கேன், தர்க்கக்கலை, கிரேக்க தத்துவம் போன்ற வேறு வழிகளை தேடுவதையோ நீர் கண்டால், நான் சொல்லவில்லை, இமாம் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அவரது இஸ்லாத்தின் மீது சந்தேகம் கொள். யாராவது ஹதீஸை மறுப்பவனாக இருந்தால் அவன் இஸ்லாத்தின் மீது சந்தேகம் கொள்வான். என்ன செய்வது அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன செய்வது? இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கை பாமரனிடமும் பரவி கிடக்கின்றது. தம்பட்டம் அடித்து சஹீ புகாரியில் இந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, முஸ்லிமில் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தம்பட்டம் அடித்து பேசுபவர்கள் நமக்கு மத்தியில் பரவி விட்டார்களே. நூலாசிரியர் சொல்கிறார்கள் பாருங்கள், அவரது இஸ்லாத்தின் மீது சந்தேகம் கொள், அவர் ஒரு மன இச்சை பின்பற்றும் பிதஅத்வாதி என்பதில் எவ்வித சந்தேகம் கொள்ளாதே. அவர் ஒரு பிதஅத்வாதி என்பதில் எவ்வித சந்தேகம் கொள்ளாதே. 126வது விஷயம், பக்கம் 85. அறிந்து கொள் அல்லாஹ்வின் அடியார்களே, இங்கேதான் சில விஷயங்களை சொல்கிறார்கள். அறிந்து கொள். இது அடுத்த குரூப்பிற்கு. ஒரு ஆட்சியாளரின் அநீதியானது ஒருவருக்கு அல்லாஹ் தனது தூதரின் நாவினால் வித்திட்ட கடமைகளை செயல்படுத்துவதிலிருந்து எதையும் குறைக்காது. என்ன சொல்கிறார்கள்? ஆட்சியாளர் அநீதி, ஹலாஸ். ஆட்சியாளர் அநீதியா? இந்த முஸ்லிம் ஆட்சியாளர் அநீதியா? அவர் பின்னால் நான் தொழமாட்டேன். அவர் அநீதி இழைக்கிறார், அவர் தவறு செய்கிறாரா? அவர் பின்னால் தொழமாட்டேன். அவர் ஆட்சிக்கு நான் குந்தகம் விளைவிப்பேன், அவருக்கு எதிராக நான் கிளர்ச்சி செய்வேன். அவர் அப்படி, அவர் இப்படி, அவர் அந்த மாதிரி, அவர் இந்த மாதிரி என்று ஆட்சியாளர்களை விமர்சிக்கக்கூடிய வழிகேடர்களுக்கு, நபி வழியை ஆட்சியாளர்கள் விஷயத்தில் வழி தவறினவர்களுக்கு நூலாசிரியர் இந்த இடத்திலே ஒரு பாடம் வைத்திருக்கிறார்கள். ஷேக் ரபி அவர்களும் இதற்கு ஒரு பாடத்தை தருகிறார்கள். என்னவென்பதை பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு ஆட்சியாளர் அநீதி இழைத்தால் அந்த பாவம், கவனமாக வாருங்கள், இது மிகவும் முக்கியம், என்னோடு பயணியுங்கள். நான் இங்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகவும் முக்கியமான ஒரு நிலையை உணர்த்துகிறது. ஒரு ஆட்சியாளர், தெரிந்து கொள்ளுங்கள், முஸ்லிம் ஆட்சியாளர்களை இஸ்லாமிய மக்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம் மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை பாருங்கள். தவறு யாரும் ஆட்சியாளர்கள் தவறு வரவில்லை என்று யாராவது மறுக்கிறோமா? கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. ஆனால் அப்படிப்பட்ட தவறுகளை எவ்வாறு கையாள்வது? அந்த தவறுகள் ஒரு ஆட்சியாளர் வெளிப்பட்டால் அது தவறு என்று நீங்கள் சொல்லக்கூடிய தவறு அல்ல, உலமாக்கள் சொல்ல வேண்டும், படித்தவர்கள் சொல்ல வேண்டும். அந்த தவறுகள் அல்லது பாவங்கள் சார்ந்து வெளிவரது என்றால், அவரது பொறுப்பில் இருந்து பாவங்கள் வெளிவரக்கூடியதாக இருந்தால் எப்படி கவனிக்க வேண்டும் என்பதை பாருங்கள். ஒரு ஆட்சியாளர் அநீதி இழைத்தால் அந்த பாவம் அவரைத்தான் சேருமே தவிர ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையோ அல்லது உங்களையோ நம்மையோ பாதிக்காது. உங்களை அவர்கள் தொழுகையில் இருந்தோ ஜகாத் கொடுப்பதில் இருந்தோ தடுக்காதவரை அந்த ஆட்சியாளரின் தனிப்பட்ட அநீதி உங்களை பாதிக்காது, அந்த மக்களை பாதிக்காது. அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் மார்க்கம் சொல்லுகிறது. நமக்கு பிடித்தாலும் சரி, பிடிக்கவில்லை எல்லாம் சரி, முஸ்லிம் ஆட்சியாளர்களை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அடிப்படையை இன்று நாம் மறந்து விட்டோம். நாக்கில் உப்பு வரப்பு இல்லாமல் அந்த ஆட்சியாளரை அசிங்கமாக பேசுவது, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். பெண்களில் வேறு அதிமேதாவிகள் என்று வந்து விட்டார்கள். பெண்களில் வேறு இன்று அதிமேதாவிகள் வந்து விட்டார்கள். இஹ்வானிச சிந்தனையையும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையை விட்டுவிட்டு இஹ்வானிச சிந்தனை, ஆட்சி, நாற்காலி என்று பேசுபவர்கள் எல்லாம் இந்த வழிகேட்டில் உணர்ந்து விட்டார்கள். ஆனால் நபி வழியை மறந்து விட்டார்கள். பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, ஆட்சியாளர் அநீதியை கண்டு நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்கள் இருக்கின்றது. ஒன்று சபுர். சபுர் என்பது பொறுமை என்பது மாபெரும் வணக்கம். அந்த விஷயத்தில் குழப்பங்கள் உருவாகாமல் பொறுமையை காக்க வேண்டும். சரி, அவ்வளவுதானா? சபுர் செய்தால் போதுமா? வேற எதுவும் செய்யக்கூடாதா? வேற எதுவும் செய்யக்கூடாது என்று மார்க்கம் தடுத்ததா? செய்யலாம். என்ன செய்யலாம்? அறிவுரை கூறணும். அறிவுரை கூற வேண்டும். யார் கூறுவார்? நீங்கள் பேஸ்புக்கில் இங்கே உட்கார்ந்து தட்டினால் அவருக்கு அந்த அறிவுரை போயிடுமா? அதுவும் அவரை அசிங்கமாக திட்டி அவர்களை முஸ்லிம் இல்லை, நீ காஃபிர், நீ அப்படி, நீ இப்படி என்று எழுதி நீங்கள் அனுப்புவதை அங்கு நீங்கள் பேஸ்புக்கிலே எழுதுவதனால் அது அவருக்கு நசீஹத்தாக அங்க போயிடுமா? அறிவுரையாக
அது அப்படி அறிவுரையாக போயிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லாஹ்வின் அடியார்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை ஒரு சில உதாரணங்களை உலமாக்கள் இங்கு விவரிக்கிறார்கள். என்னவென்பதை பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஆட்சியாளர் அநீதியாக இருக்கும் பொழுதும் அவர் முன்னின்று கவனமாக கேளுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த அறிவுரையை அதிகாரத்தில் உள்ளவர்கள், தகுதியானவர்கள் ஆட்சியாளருக்கு அறிவுரை சொல்ல விரும்பினால் அது பயன் தரக்கூடிய முறையிலும் மறைமுகமாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதரின் ஹதீஸ், ஆட்சியாளர் தவறு இழைக்கிறார் என்றால் அவருக்கு நசீஹத் செய்வது கடமை, வாஜிப். வாஜிபா? வாஜிப். யார் செய்வார்? நீங்கள் இந்த நாட்டில் அமர்ந்து கொண்டு எந்த நாட்டு ஆட்சியாளருக்கு நீங்க நசீஹத் செய்ய விரும்புகிறீர்கள்? அல்லாஹ் உங்களுக்கு அந்த சக்தியை நம் தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுத்தால் தாராளமாக செய்யுங்கள். செய்வதற்கு வழிமுறையை அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறார்கள். மக்களுக்கு மத்தியில் பொதுவெளியில் விமர்சிக்காமல் அவரை தனிமையில் கொண்டு போய் அந்த ஆட்சியாளருக்கு நன்மையின் பால் இருக்கக்கூடிய விஷயத்தை பயிற்றுவிக்க வேண்டும் என்று நபி வழி உலமாக்கள் சொல்கிறார்கள். இங்கு பாருங்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அவர் ஏற்றுக்கொண்டால் நன்மை, அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டால். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் மீது உள்ள கடமை முடிந்து விட்டது. அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். இந்த அடிப்படையை மறந்து விட்டோம் அல்லாஹ்வின் அடியார்களே. இங்க உட்கார்ந்து நீங்கள் பேஸ்புக்கில் எழுதுவதினால், ஆட்சியாளரை அசிங்கமாக நீங்கள் பேசுவதினால் இது ஹவாரிஜ் சிந்தனையை தவிர வேறு எதுவும் இல்லை. சஹாபாக்கள் இப்படித்தான் கொன்றார்கள். சிரியாவிலிருந்தும் மிஸ்ரிலிருந்தும் நாடுகளில் ஷாமில் இருந்தும் மிஸ்ரில் இருந்தும் ஒரு படை கிளம்பி வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொன்றது இப்படித்தான். ஹரூரியாக்கள் இப்படித்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்றார்கள். முஸ்லிம்கள் தாடி, தொப்பி, நெற்றியில் பச்சை காஞ்சர், இது அனைத்தும் இருந்தது அவர்களிடம். உற்ற சஹாபாக்களை கொன்றார்கள், காஃபிர் என்று கொன்றார்கள். அந்த சம்பவம் இன்று நடக்கிறது, எழுத்துப்பூர்வமாக நடக்கிறது. கையில் கிடைத்தால் செய்து விடுவார்கள். அல்லாஹ் நேர்வழி செலுத்த வேண்டும் இந்த ஹவாரிஜிகளுக்கு, இந்த வழிகட்டவர்களுக்கு. உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் அடியார்களை பாருங்கள், ஆட்சியாளர் அநீதியாளராக இருந்தாலும் அவர் முன்னின்று நடத்தும் பொதுவான மார்க்க செயல்பாடுகளை நாம் புறக்கணிக்க கூடாது. பாருங்கள், ஏனெனில் முஸ்லிம் நாடில் ஒரு ஆட்சியாளர் என்பது மிக முக்கியமான விஷயம். ஆட்சியாளருடன் ஹஜ்ஜி செய்வது, ஆட்சியாளருடன் ஜும்மா தொழுவது, ஆட்சியாளருடன் கடமையான தொழுகளை நிறைவேற்றுவது, ஆட்சியாளர்களுக்கு நாம் ஜக்காத் அவர் கலெக்ட் செய்யும் பொழுது அவர்களிடம் ஜக்காத் கொடுப்பது, இப்படிப்பட்ட எல்லா பொதுவான காரியங்களிலும் ஒரு முஸ்லிம் தன் ஆட்சியாளரிடம் பங்கு கொள்ள வேண்டும். அவர் அநீதியாளர், அவர் தீமையாளர், நான் அவருடன் சேர மாட்டேன் என்று சொல்வது வழிகேடானது என்பதை தான் நூலாசிரியர் இந்த இடத்தில் விளைவிக்கிறார்கள். இங்கு இந்த சடங்குகள் இஸ்லாத்தின் அடையாளங்கள். அவர்கள் அதே போல் ஹஜ் என்பது மார்க்கம் மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ்வின் அடியார்களே, அக்காலத்தில் ஹஜ் என்று வந்துவிட்டாலே ஆட்சியாளர் தான் தலைமை நின்று நடத்துவார் ஹஜ். எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,00,000 சஹாபாக்களை வழி நின்று நடத்தினார்களோ, தங்களுடைய இறுதியும் கடைசியுமான ஒரே ஒருமான ஹஜ்ஜான ஹஜ்ஜத்துல் விதாவிலே நடத்தினார்களோ, அதே போலத்தான் ஆட்சியாளர் பழக்கம் இருக்கிறது. ஹஜ்ஜை நடத்துவார்கள் அவர்கள் முன்னின்று. நான் அவர்களிடம் ஹஜ்ஜி செய்ய மாட்டேன், ஏனெனில் அவர் அநீதி இழைக்கிறார். இதெல்லாம் ஹவாரிஜ் சிந்தனை என்று மார்க்கம் விவரிக்கின்றது. கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, ஆட்சியாளர் அநீதி இழைக்கிறார் என்பதற்காக அவருக்கு எதிராக கிளம்புவது அஹ்லு சுன்னாவின் கொள்கை அல்ல. அவ்வாறு கிளர்ச்சி செய்வதால் ஏற்படும் உயிர் சேதங்களும் ஏன் செய்யக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? ஏன் கிளர்ச்சி செய்யக்கூடாது? அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாம் முஸ்லிம்களின் உடைமைகளையும் உயிர்களையும் பாதுகாக்க வந்தது இஸ்லாம். எந்த நோக்கம்? அந்த உயிரிய நோக்கங்களை உலமாக்கள் விவரிக்கிறார்கள். இப்னு பாஸ், இப்னு உஸைமீன், அல்பானி, முக்பில், ரபீ, உபைத், ஸைத், அஹ்மத், மாபெரும் அறிஞர்கள், லுஹைதான், ஃபௌசான், அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹீம் அல் புகாரி, மாபெரும் உலமாக்கள், எத்துணை உலமாக்கள் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் சிந்திப்பதில்லை, சிந்திப்பதே இல்லை. சொல்கிறார்கள் இந்த இடத்திலே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நாம் ஏற்கனவே படித்து விட்டோம் நம் பாடத்தில். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் யார்? யாருக்கு தெரியும்? கை தூக்கலாம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கவர்னர், ஆட்சியாளருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கவர்னர். எங்கு கவர்னராக இருந்தார்? ஆளுநராக.
பதில் பாதி வருகிறது, பாதி உள்ளே போகிறது. கேள்வி கேட்டவுடன் எல்லாம் அலர்ட் ஆகி விடுகிறீர்கள். இன்னும் நாளன்றே பரிசுகள் வேறு காத்திருக்கிறது. பதில் சொன்னால்தான் பரிசு. தேர்வு வைத்து விடுவோமா? ஷர்ஹ் சுன்னா நூலை இத்துணை நாட்கள் விடாமல் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இத்துணை பேரும் மாஷா அல்லாஹ். அன்சர் பாய் கேள்வி வச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். தேர்வு எங்க இருந்தார்கள்? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், அப்துல் காலிக். கிலாஃபத் அன்று தமஸ்கஸ்ல இருந்தது. சரி, மக்கா. மக்கா. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் எதற்காக அறியப்பட்டவன்? கொடுங்கோலன். கொஞ்ச நெஞ்சம் அல்சாட்டியம் செய்யவில்லை. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இதில்தான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள். அவர்கள் காலத்திற்கு சற்று செல்வோம் வாருங்கள். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவுரையை பாருங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவுரையை பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். கடும் அநீதியாளரான ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் காலத்தில் ஒரு மனிதர், கவனியுங்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு கேள்வி கேட்டார்கள். ஹஜ்ஜின் போது நான் எங்கே தங்குவது என்று கேட்டார்கள். இந்த கேள்வி ஏன் முதலில் கேட்கிறார் தெரியுமா? இந்த ஹஜ்ஜாஜோடு தங்கக்கூடாது, அவன் அரக்கன், கொடுங்கோலன். அவன் பின்னால் நாம் ஹஜ் செய்ய வேண்டுமா? அவர் பின்னால் நாம் தங்க வேண்டுமா? அவர் பின்னால் எல்லாம் தங்க முடியாது. வாருங்கள் சஹாபியிடம் போய் கேட்போம். அல்லாஹ்வின் தூதரின் உற்ற தோழர் இருக்கிறார்கள் அனஸ், அவர்களிடம் போய் கேட்போம். வாருங்கள். வந்து கேட்கிறார்கள் இந்த கேள்வி. ஹஜ்ஜின் போது நாம் எங்கே தங்குவது என்று கேட்டார்கள். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதில் என்ன? ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார் காலத்தில் இருந்தவர்கள்? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் காலத்தில் இருந்தவர்கள், சஹாபி. என்ன சொன்னார்கள்? உமது அமீருடனே நீ தங்குவீராக என்று பதில் அளித்தார்கள். எங்க சொன்னார்கள்? இன்று அவன் இப்படி, அவன் அப்படி. ஹஜ்ஜாஜ் இப்னு சஹாபியை கொன்றவர், மாபெரும் அல்சாட்டியத்தை செய்தவர். இந்த வரலாறு திரும்பி பார்த்து பயப்படக்கூடிய அளவிற்கு ரத்தம் சிந்தப்பட்டது மக்காவில். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நம்ம ஆட்சியாளரிடம் செய்ய வேண்டும், அமீருடன் தங்குவிடு ஹஜ்ஜில். என்ன சிம்பிள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, எங்கே தங்குவது? ஆட்சியாளரிடம் தங்கு. உலமாக்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ஜாஜின் அநீதி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாதது ஒன்றும் அல்ல. ஆனால் அங்கே ஒரு குழப்பம், ஒரு ஃபித்னா உருவாவதை தடுக்கவும், முஸ்லிம்களின் ஒற்றுமையை பாதுகாக்கவும் அவர்கள் இந்த ஆலோசனை வழங்கினார்கள். இது ஆட்சியாளருக்கு சாதகமாக செயல்படுவது அல்ல. இமாம்கள் சொல்கிறார்கள், பாருங்கள். கேட்டால் உடனே ஏஜென்ட், சவுதி காசு தருது. மாஷா அல்லாஹ், சவுதி காசு தந்தா இன்னும் பள்ளியை எல்லாம் கட்டி முடித்து விட்டு இருக்கலாமே. இன்னும் 3 வருஷமா அப்படியே வச்சிருக்கிறோம். சவுதி ரியால் வந்து இறங்கி இருந்தால் இன்னும் பள்ளியை கட்டி முடித்திருக்கலாமே. எனக்கு தானே சொல்கிறார்கள் சவுதியிலிருந்து காசு பெறுகிறேன் என்று அபாண்டத்தை. உலமாக்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், இது ஆட்சியாளருக்கு சாதகமாக செயல்படுவதல்ல, மாறாக முஸ்லிம் சமூகத்திற்கு எது நன்மையோ அந்த நன்மையின் பால் ஒரு மாபெரும் சஹாபி மக்களை வழிநடத்துகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ். ஹஸன் அல் பஸ்ரியா கிபார் தாபிஈனா, சிகார் தாபிஈனா? சிகார் தாபிஈன். ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் தாபிஈனிலே வருவார்கள், சஹாபாக்களை பார்த்தவர்களில் வருவார்கள். ஆனால் பெரும் பெரும் சஹாபாக்களை, சயீத் இப்னு முஸய்யிப் போன்ற பெரிய தாபிஈன் அல்ல, சிறிய தாபிஈன், கடைசி காலகட்டங்களில் உள்ள சில சஹாபாக்களை சந்தித்தவர்கள் ஹஸன் அல் பஸ்ரி தாபிஈன், பெரிய இமாம். கவனியுங்கள், மக்கள் ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் வந்து ஹஜ்ஜாஜின் அநீதிகள் குறித்து முறையிட்ட போது, ஹஜ்ஜாஜின் அநீதிகளை ஹஸன் அல் பஸ்ரி அவர்களிடம் முறையிடுகிறார்கள். மாபெரும் இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் முறையிடுகிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த கேள்வி கேட்கிறார்கள். ஹஸன் அல் பஸ்ரி கேட்கிறார்கள், கவனியுங்கள். அவர் உன்னை தொலைவிடாமல் தடுத்தாரா? இல்லை. ஜகாத் கொடுப்பதை தடுத்தாரா? இல்லை.
குர்ஆன் ஓதுவதையோ கல்வி கற்பதையோ தடுத்தாரா? இல்லை. ஹசன் அல் பஸ்ரி மாபெரும் தாபீன்களில் வரக்கூடிய மாபெரும் இமாம், ஹஜ்ஜாஜ் என்ற அநீதியாளன், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப், உன்னை தொழுகை விடுமாறு தடுத்தாரா? உனக்கு ஜகாத் கொடுப்பதிலிருந்து உனக்கு நீ ஜகாத் கொடுப்பதை தடுத்தாரா? உன்னை குர்ஆன் ஓதுவதையும் கல்வி கற்பதை தடுத்தாரா? இல்லை. இதை கேட்ட ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அப்படி என்றால் நீங்கள் துன்யாவிற்காகவே சண்டையிட விரும்புகிறீர்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், அப்படி இல்லை என்றால் நீங்கள் வெறும் துன்யாவிற்காகவும் அதிகாரத்திற்காகவுமே நீங்கள் சண்டையிட விரும்புகிறீர்கள் என்று கூறினார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒருவர் உங்களது மார்க்க கடமைகளை செய்ய முழு சுதந்திரம் அளித்த போதும் நீங்கள் அவரோடு சண்டையிட விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் மார்க்கத்திற்காக ஆசைப்படுபவர் அல்ல, மாறாக மார்க்கத்தை போர்வையாக கொண்டு உலகியல் ஆதாயங்களை, இந்த துனியாவை இலக்காக அடைவதை இலக்காக கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இஹ்வானிச சிந்தனை. மக்களின் அமைதி, மக்களின் ரத்தம், மக்களின் உடைமைகள், இதை பற்றி எல்லாம் எதுவும் கவலை இல்லை. எங்களுக்கு வேண்டியது நாற்காலி, எங்களுக்கு வேண்டியது ஆட்சி அதிகாரம். அல்லாஹ் படைத்தது அவனை வணங்க, அந்த வணக்கம் என்ற அந்த அடிப்படையை மறுத்து இவர்கள் ஆட்சியையும் அதிகாரத்திலும் மக்களை திருத்திருத்து மக்களின் வாழ்வுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியவர். ஹசன் அல் பஸ்ரியுடைய கேள்வியை பாருங்கள், உன்னை தொலை வைக்காமல் தடுத்தார்களா? உன்னை ஜகாத் கொடுக்க வேண்டாம் என்று தடுத்தார்களா? உன்னை கல்வி எடுக்க வேண்டாம் என்று? அப்படி இல்லை என்றால் நீங்கள் இந்த துனியாவிற்காக சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள். எங்கே வைப்பது அல்லாஹ்வின் அடியார்களே? மார்க்க போர் உலமாக்கள் தான் சொல்கிறார்கள். பல அரசியல்வாதிகள் இஸ்லாத்தை ஒரு கோஷமாக பயன்படுத்துகிறார்கள். போர், குழப்பம், கிளர்ச்சி, மற்றவர்களை காஃபிர் என்று சொல்வது போன்றவற்றை தூண்டி விடுகிறார்கள். இவர்களது நோக்கம் மார்க்கம் அல்ல, அதிகார நாற்காலி. இதற்கு சான்று இத்தகையவர்கள் ஆட்சியை பிடித்த பிறகு, ஷேக் ரபி சொல்கிறார்கள், ஆட்சியை பிடித்ததற்கு பிறகு அவர்கள் எதற்கு எதிராக குரல் கொடுத்தார்களோ அதைவிட மோசமான அநீதிகளை இவர்களே இழைப்பார்கள். மார்க்க சட்டங்களை அமல்படுத்துவதை விட்டுவிட்டு வெகு தூரம் சென்று விடுவார்கள். இது வரலாற்றில் பல முறை நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இதற்கு யாராவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? இவனை கழற்றினால் நாங்கள் மார்க்கத்தில் சிறந்த ஆட்சியை தருவோம், எனவே இவர்களை நாம் அகற்ற வேண்டும் என்று அகற்றி அவர்கள் வந்து அவர்கள் தந்த நன்மையை கூட இவர்கள் தரவில்லை என்பதற்கு வரலாற்றில் ஒரு எடுத்துக்காட்டு யாராவது சொல்ல முடியுமா? நானே சொல்கிறேன், வாருங்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், பார்ப்போமா? என்ன தெரியுமா உலமாக்கள் சொல்கிறார்கள்? இதற்கு உதாரணம் பிற்கால வரலாற்றை ஷேக் ரபி அவர்கள் கூறுகிறார்கள். பனு உமையாவுடைய கிலாஃபத் தகர்க்கப்பட்டது. யார் மூலமாக? யார் தகர்த்தார்கள் கிலாஃபத்தை? பனு உமையாவுடைய கிலாஃபத்தை அப்பாசியர்கள். அப்பாசிய கிலாஃபத் தகர்த்தார்கள். யாருடைய உதவியை கொண்டு? யார் இந்த கிளர்ச்சியை செய்ய தூண்டியவர்கள்? யார்? ஷியாக்கள். ஷியாக்கள் தான் இந்த கிளர்ச்சியை செய்ய தூண்டிவிட்டவர்கள். இந்த தூண்டி பகைமையை ஏற்படுத்தி இரு பேருக்கும் அடித்து ஒரு கிலாபத் நகர்ந்தது. எப்படி நகர்ந்தது? ரத்தத்தால் நகர்ந்தது. ஒரு கிலாபத் போய் மற்ற அடுத்த கிலாபத் அப்பாசியர்கள், பனு அப்பாசியா உள்ளே வந்தார்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் நபி அவர்களின் குடும்பத்தினருக்காக அஹ்லுல் பைத் என்ற கோஷத்தை முன்வைத்து இந்த ஷியாக்கள் இந்த கிளர்ச்சியை தொடங்கினார்கள். ஆனால் அதன் பின்னணியில் இருந்தது அதிகார போட்டியை தவிர மார்க்கப்பற்ற அல்ல. இதுதான் எடுத்துக்காட்டி சொல்கிறார் அல்லாஹ்வின் அடியார்களே. அதனால் தான் சொல்வார் உலமாக்கள், வரலாற்றிலே அப்பாசியர்களுடைய கிலாபத்தை காட்டிலும் உமையாக்களின் கிலாபத்தில் மக்கள் சீரும் சிறப்புமாக இருந்தார்கள் என்ற வரலாற்றையும் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த கிளர்ச்சிகள், இந்த விஷயங்கள் எல்லாம் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டது. ஆட்சியாளருக்கு எதிராக வாள் வீசக்கூடாது, இது ஹராம். அவர்களை விமர்சிப்பது ஹராம். அவர்களுக்கு உபதேசம் செய்வது மார்க்கம் நமக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, இதை எப்போது நம் சமூகம் புரிந்து கொள்ளும்? இதை பேசினால் வழிகேடன் காசு வாங்கி கொண்டு பேசுகிறார், அப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார் என்று அவதூறுகளை அள்ளி வீச தொடங்கி விடுகிறார்கள். மதுஹலி என்று சொல்லி விடுகிறார்கள். உடனடியாக மதுஹலி இதை பற்றி தெளிவான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறோம். சத்தியத்தை மக்களுக்கு போதித்தால் மதுஹலி என்ற பட்டத்தோடு
சத்திய மக்களை இவர்கள் எதிர்நோக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு நேர்வழியை செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அப்பாசியர்கள் உமையாக்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து ஆட்சியை கைப்பற்றிய போது அவர்கள் முன்னிறுத்தியது மார்க்கத்தை தான். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உருவான நிலைமை முந்தைய ஆட்சியை விட பலவீனமாகவே இருந்தது என்று ஷேக் ரபி சொல்கிறார்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், பதிவு செய்கிறார்கள். இன்றைய காலத்திலும் மார்க்கத்தின் பெயரால் கிளர்ச்சி செய்பவர்கள், சில நாடுகளில் ஆட்சியாளர் நான் ஷரியத்தை அமல்படுத்துகிறேன் என்று சொன்னாலும் கிளர்ச்சியாளர்கள் அவரை பொய்யர் என்று முத்திரை குத்தி ஆட்சியை விட்டு விரட்டி விடுகிறார்கள். அப்படி விரட்டிவிட்டு இவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது முந்தைய ஆட்சியாளர்களை விட பல மடங்கு மோசமானவர்களும் ஊழல் இணைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். ஷேக் அவர்கள் அல்ஜீரியா மற்றும் ஆப்கானிஸ்தானில் நடந்த சம்பவங்களை எல்லாம் இங்கு குறிப்பிடுகிறார்கள். அதற்கான நேரம் இது இல்லை, ஏனெனில் நாம் நூலை முடிக்க வேண்டும். இமாம் ரபி இந்த நூற்றாண்டில் அஹ்லுஸ் சுன்னah உலமாக்கள் இப்னு பாஸ் போன்ற பெரும் பெரும் மலைகள் கை காட்டின ஒரு மாபெரும் இமாம். அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக பேசுகிறார்கள். ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்தது, இதற்கு முன்னால் அல்ஜீரியாவில் என்ன நடந்தது, முஸ்லிம் நாடுகளில் இவ்வாறு கிளர்ச்சியாளர்களுடைய பங்கு என்னவாக இருந்தது, பிறகு நாம் எல்லாம் பார்த்தோம் ISIS போன்ற தீவிரவாத கும்பல்கள் என்ன செய்தார்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக, அல்லாஹ்வின் அடியார்களே. எனவே இந்த விஷயத்தில் தெளிவு பெறக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த நூலை என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம். 85 126 அறிந்து கொள், ஒரு ஆட்சியாளரின் அநீதி ஒருவருக்கு அல்லாஹ் தனது தூதரின் நாவினால் வித்திட்ட கடமைகளை செயல்படுத்துவதிலிருந்து எதையும் குறைக்காது. அவரது அநீதி அவருக்கானது, அவருடன் சேர்ந்து நீ செய்யும் நற்செயல்களும் வழிபாடுகளும் உனக்கு முழுமையான நன்மையை தரும் இன்ஷா அல்லாஹ். அதாவது அவர்களுடன் சேர்ந்து ஜமாத் மற்றும் ஜுமாவை நீ தொழுவாயாக, அவர்களுடன் ஜிஹாத் புரிவது போன்றவையாகும். அவர் அழைக்கும் அனைத்து வகையான நன்மைகளில் பங்கெடு, உனது எண்ணத்தை பொறுத்தே உனக்கு அச்செயல்களுக்கான கூலி அமையும். இன்னும் சொல்கிறார்கள், சில ஹதீஸை மேற்கோள் காட்டிய உலமாக்கள், ஆட்சியாளர் அநீதி வந்தால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்துவிடு, அவர் உனக்கு தர மறுத்த ஹக்கை அல்லாஹ்விடம் வாங்கிவிடு. அவருக்கு உன்மீது கொடுக்கக்கூடிய அந்த கடமையை நீ அவருக்கு செய்துவிடு. அவர் உனக்கு ஹக்கை தர மறுத்தார் என்றால் அதை நீ அல்லாஹ்விடம் வாங்கிவிடு. ஆனால் அவர்களுடைய தாஅத்திலிருந்து, அந்த பைஅத்திலிருந்து கையை எடுத்து விடாதே, உன் கையை எடுத்து விடாதே. அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படித்தான் அல்லாஹ்வின் அடியார்களே முஸ்லிம்களை அல்லாஹ் நம்மை இருக்க சொல்கிறான் ஒவ்வொரு முஸ்லிம் ஆட்சியாளர்கள் விஷயத்தில். ஆனால் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது, மார்க்கத்தில் இருப்பவர்களே இந்த இஹ்வானிச சிந்தனையில் உள்ளே பூந்து நாங்கள் சஹாபாக்கள் வெளியிருக்கிறோம் என்று சொல்பவர்கள் கூட இன்று ஆட்சியாளர்களை விமர்சித்து பொதுமக்களுக்கு மத்தியிலே ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் வைத்து சத்தியத்தை பேசுகிறோம், எங்களுக்கு மட்டும்தான் அநியாயத்தை கண்டால் நாங்கள் பொங்குகிறோம் என்ற அடிப்படையில் மக்களை வீணாக்கி விட்டிருக்கிறார்களே. இவர்களே எப்படி இருந்தால் பொதுமக்களின் நிலை எப்படி சீர்பெறும்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. மறுபடியும் சொல்கிறேன், இந்த வரலாறு என்ற பெயரில் வழி கெடுப்பவர்கள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வரலாறை படிக்காதீர்கள், வரலாறை சத்தியத்தின் முறையில் படியுங்கள், கொள்கையை படியுங்கள். சம்பவங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன நடந்தது என்பதை படிக்காதீர்கள். சஹாபாக்களை பற்றி பேசுவது ஹராம், அவர்களை பற்றி குறை கூறி பேசக்கூடாது என்பதை ஒரு மனிதன் புரிந்தால் வரலாறுகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்வான். நாம் இந்த வகுப்புகளில் புரிந்து கொண்டது போல் அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. 127வது விஷயம், ஒரு மனிதர் ஆட்சியாளருக்கு எதிராக பிரார்த்தனை செய்வதை நீ கண்டால் அவர் ஒரு மன இச்சை பின்பற்றோ என்பதை அறிந்து கொள். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதர் ஆட்சியாளருக்கு எதிராக பிரார்த்தனை செய்வதை நீ கண்டால், எதிராக, சாதகமாக அல்ல, எதிராக, அவன் அழியட்டும், அவன் போகட்டும் என்று கண்டால் அவர் ஒரு மன இச்சை பின்பற்றோ என்பதை அறிந்து கொள். அதே சமயம் ஒரு மனிதர் ஆட்சியாளருக்காக நன்மையை வேண்டியும் அவர் சீர்திருத்தப்பட வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்வதை நீ கண்டால் அவர் ஒரு சத்தியத்தை சுன்னாவை பின்பற்றுபவர் இன்ஷா அல்லாஹ் என்பதை அறிந்து கொள். ஏனெனில் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரே ஒரு துஆ மட்டும் என்னிடம் இருக்குமானால் அதை நான் ஆட்சியாளருக்காகவே ஆக்குவேன். அதாவது எனக்கு ஒரு துவா இருக்கும் எனில், அதாவது உங்களுக்கு ஒரு துவா இருக்கு, அந்த துவாவை நீங்க யாருக்காக கேட்பீங்க அப்படின்னு ஃபுதைல் இப்னு இயாத் சொல்றாங்க. எனக்கு ஒரு துவா மட்டும் அப்படி இருந்துச்சு என்றால் அதை நான் எனக்கு கேட்டுக்க மாட்டேன், என் தாய்க்கு கேட்டுக்க மாட்டேன், ஆட்சியாளருக்காக கேட்பேன். எல்லாருக்கும் ஆச்சரியம். அஹ்மத் இப்னு காமில் அந்த கூட்டத்திற்கு கூறினார்கள், எங்களுக்கு அறிவித்தார் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் மர்தவை அல் இஸ்ஹாக் எங்களுக்கு அறிவித்தார்கள். ஃபுதைல் இப்னு இயாத் பின்வருமாறு இவ்வாறு கூறினார்கள். பக்கம் 87, நிச்சயமாக என்னிடம் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு துஆ இருக்குமானால் அதை நான் ஆட்சியாளருக்காக என்று வேறு எதற்கும் பயன்படுத்த மாட்டேன்.
அதை நான் ஆட்சியாளர்களாகவே அன்றி வேறு எதற்கும் நான் பயன்படுத்த மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். அவரிடம் அபு அலி அவர்களே, இதனை எங்களுக்கு விளக்குங்கள், எங்களுக்கு புரியவில்லையே. இன்னும் ஒரு துவா தான் இருக்கிறது என்றால் அந்த துவாவை நீங்கள் ஆட்சியாளருக்காக கேட்கிறீர்கள் என்றீர்கள். இது என்ன எங்களுக்கு புரியவில்லை. உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம், போய் ஆட்சியாளர்கள் பாருங்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார் ஃபுதைல் இப்னு இயாதின் பதிலை பாருங்கள். அதற்கு அவர் சொல்றார்கள், அந்த துஆவை எனக்காக எனது சொந்த நலனுக்காக நான் கேட்டால் அது என்னை தாண்டி மற்றவர்களுக்கு பயன் தராது. ஆனால் அதனை நான் ஆட்சியாளர்களுக்காக கேட்டால் அவரும் சீர்பெறுவார். அவர் சீர்பெறுவதன் மூலம் மக்களும் நாடும் சீர்பெறும். லா இலாஹா இல்லல்லாஹ். அவர்களின் பண்பு எங்கே இருக்கிறது? அவர்களின் சத்தியம் எங்கே இருக்கிறது? நம்முடைய சத்தியம் எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு ஆட்சியாளர் சீர்பெற்றால் ஒரு சமூகம் சீர்பெறும். அதுவே நான் சீர்பெற்றால் என்னையும் என் குடும்பத்தையும் தாண்டாது, அல்லது என்னை மட்டுமே தாண்டாது. ஏனெனில் என்னிடம் அதிகாரம் இருக்கலாம், அதிகாரம் இல்லாமல் போகலாம். நாளை நான் சொல்வதே என் பிள்ளை கேட்குமா என்று தெரியாது, நான் சொல்வதே என் மனைவி கேட்பார்களா என்று தெரியாது. ஆனால் ஒரு ஆட்சியாளர் அதிகாரத்தை படைத்தவர், அவர் சீர்பெற்றார் தன் அதிகாரத்தின் மூலம் மக்களுக்கு நன்மையை கட்டளையிடுவார். தானும் சீர்பெற்றால் நாடும் சீர்பெறும், மக்களும் சீர்பெறுவார்கள். எப்படி யோசிக்கிறார்கள் பாருங்கள் இமாம்கள். ஆனால் நாம் அல்லாஹ்வே போதுமானவன். மேலும் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும், எனவே நாம் ஆட்சியாளர்களுக்காக அவர்கள் சீர்திருத்தப்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கவே ஏவப்பட்டுள்ளோம். அவர்கள் அநீதி இழைத்தாலும் வரம்பு மீறினாலும் அவர்களுக்கு எதிராக பிரார்த்திக்க நாம் ஏவப்படவில்லை. ஏனெனில் அவர்களின் அநீதியும் அவர்கள் செய்யும் தீமையும் அவர்களுக்குத்தான் கேடு விளைவிக்கும். ஆனால் அவர்களின் சீர்திருத்தம் அவர்களுக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் நன்மை தரும். அவர்களின் சீர்திருத்தம் அவர்களுக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் நன்மை தரும். 128வது விஷயம், இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையர்கள் யார்? அன்னையர்கள், இறை நம்பிக்கையாளர் அன்னையர்கள் யார்? முஃமின்களின் தாய்மார்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் மனைவியரில் எவரை பற்றியும் நன்மையை தவிர வேறு எதனையும் கொண்டு பேசாது. நல்ல சரியான காலத்தில் இருக்கிறோம் இப்போது, இல்லையா? மாஷா அல்லாஹ். இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையர்களில், அந்த அன்னையர்களில் மாபெரும் அன்னை ஆயிஷா பின்த் சித்தீக், அஸ்-சித்தீகத்து பின்த் சித்தீக், உண்மையாளரின் மகள், உண்மையாளர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நன்மையில் பேசிக் கொண்டிருக்கிறார்களா இந்த ஷியாக்கள்? அவரின் நன்மையை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நூல்களிலும் அவர்களுடைய கொள்கை நூல்களிலும். இதே ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்வான? அல்லாஹ்வின் அடியார்களே, எவ்வளவு தெளிவாக சொல்கிறார்கள். 128வது பாயிண்டில் சொல்கிறார்கள், இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையர்களில் எவரை பற்றியும் நன்மையை தவிர வேறு எதனையும் கொண்டு பேசாது. 121வது விஷயம், ஒரு மனிதர் கடமையான தொழுகைகளை ஆட்சியாளருடனோ அல்லது மற்றவர்களுடனோ ஜமாத்தாக பேணி தொழுவதை நீ கண்டால் அவர் ஒரு சுன்னாவை பின்பற்றுபவர் என்பதை அறிந்து கொள் இன்ஷா அல்லாஹ். அதே சமயம் அவர் ஆட்சியாளருடன் இருக்கும் போதும் சரி, ஒரு மனிதர் கடமையான தொழுகைகளை ஜமாத்தாக தொழுவதில் அலட்சியம் காட்டுவதை நீ கண்டால் அவர் ஒரு மன இச்சை பின்பற்றுவர் என்பதை அறிந்து கொள். ஏன் இந்த இடத்திலே ஜமாத்தாக தொழாதவரை இந்த இடத்திலே பேசுகிறார்கள்? உலமாக்கள் விளக்குகிறார்கள். யார் என்றால் இவர்கள் கிளர்ச்சி செய்யக்கூடியவர்கள் தான். ஆட்சியாளர்கள் நடத்தக்கூடிய ஜமாத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள். அதாவது அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு இஸ்லாமிய நாட்டை எடுத்துக்காட்டாக வைப்போம். ஒரு இஸ்லாமிய நாட்டில் எத்தனை பள்ளிகள் இருந்தாலும் எல்லா பள்ளிகளுக்கும் யார் பொறுப்புதாரி? ஆட்சியாளர் மட்டும்தான். ஆட்சியாளருடைய சப்பாகத்தான் எல்லா இமாம்களும் வேலை செய்வார்கள். அந்த ஆட்சியாளரை எதிர்ப்பவர்கள், இந்த கவாரிஜ் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த ஆட்சியாளர் முஸ்லீமே இல்லை அல்லது இவருக்கு எதிராக நாம் கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜும்மாவிற்கு வரமாட்டார்கள். ஜமாத் தொழுவை அந்த இமாமோடு நடத்த மாட்டார்கள். ஜமாத்தி தொழுகையிலிருந்து விலகி இருப்பார்கள், தனியாக தொழுவார்கள். இந்த வழிகேட்டை சொல்வதை ஷேக் அவர்கள் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. 130 ஹலால் என்பது எதுவென்றால், சுப்ஹானல்லாஹ், ஹலால் ஹராமை பற்றி பேசுகிறார்கள். ஹலாலுக்கு ஒரு இலக்கணம், ஹராமிற்கு ஒரு இலக்கணம். பாருங்கள், ஹலால் அனுமதிக்கப்பட்டது என்னவென்றால், உனது முன்னால் சாட்சியம் அளித்து இது ஹலால் தான் என்று சத்தியம் செய்ய முடியுமோ அதுவாகும். அதாவது என்னவென்றால், அந்த அளவிற்கு தெளிவாக இருக்கும் ஹலால் என்றால்.
ஹலால் என்றால் என்ன? ஹலால் அகீது, வல்லாஹி இது ஹலால், இதுல எந்த சந்தேகம் கிடையாது. அப்படி வெளிப்படையா இருக்கும் ஹலால்னா. ஹராம் என்றால் என்ன தெரியுமா? சொல்கிறார்கள் நூலாசிரியர், ஹராம் என்றால் எதுவென்றால் உனது உள்ளத்தில் எது உறுத்தலை ஏற்படுத்துமோ அது சந்தேகத்திற்கிற விஷயமே ஆகும். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், கவனமாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே ஒரு விஷயம் ஹராம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் கண்ணை மூடிக்கிட்டு இதை யோசிச்சு பாருங்க. எந்த செயலை நீங்க செய்யும் போது உங்க மனம் உறுத்துதோ அது ஹராம் என்று சொல்கிறார்கள் மக்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எந்த செயல் நான் செய்வது என் மனம் உறுத்துகிறதோ, எங்கேயோ உறுத்தும், அது மனசுக்குள்ள அது வரும். இது ஒரு மாண்பான ஒரு விஷயமா இல்லையே. அல்லது உணவாக்க இன்னும் சொல்கிறார்கள், மறைச்சு செய்யணும்னு நினைப்பாங்க. மறைத்து செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் எந்த அமலுக்கு வருகிறதோ, எந்த செயலுக்கு வருகிறதோ, அல்லது உறுத்தக்கும், அது உறுத்தும், ஒரு மாதிரியா உள்ளத்தை உறுத்தும். இதெல்லாம் அறிகுறிகள் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள் ஹராம் என்ற விஷயத்திற்கு. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சந்தேகத்திற்கிற விஷயமும் இதுதான். இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன் வ பைனஹுமா முத்தஷாபிஹாத். ஹலால் என்பது தெளிவாக்கப்பட்டது, ஹராம் என்பதும் தெளிவாக்கப்பட்டது. இதற்கு நடுவிலே இருக்கும் முத்தஷாபிஹாத், அதாவது குழப்பம் உள்ள விஷயம். சரி, குழப்பம் உள்ள விஷயத்தை ஹலால் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமா அல்லது ஹராம் என்று எடுக்காமல் இருக்க வேண்டுமா? குழப்பம் உள்ள விஷயத்தை அது ஹலாலா ஹராமா என்று தெளிவாகாமல் இருக்கும் வரை அதை எடுக்கக்கூடாது. அப்படி அதை விழுந்தால் ஹராமிலே விழுவது போல்தான் என்று யார் சொன்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அது உங்களுக்கு குழப்பம் என்று தெரிய வேண்டுமா? ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். அறிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், உலமாக்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், இது ஹலாலா இது ஹராமா. ஆனால் ஹலால் ஹராம் கேட்டா வேற ஏதாவது சொல்லிடுவாங்க, அதனால கேட்க வேண்டாம். கேட்டுட்டா அதோட அதை செய்ய முடியாம போயிடும். எதுக்கு கேட்டு நம்மளே கஷ்டப்படுத்திக்கிட்டு? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா இந்த நிலையில். ஃபத்வா ஷாப்பிங், அது என்ன? ஃபத்வா ஷாப்பிங் பண்றது. ஒருத்தர் ஹராம்ட்டாரா, சரி வேற ஒருத்தர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஒருத்தர் ஹராம்னு சொல்லிட்டாரு, சரி இன்னொருத்தவர்கிட்ட கேட்டு பார்ப்போம், இவர் என்ன சொல்றாரு, இதுல பண்ணிக்கலாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது எங்கே நடக்கும் என்றால் சுன்னத் ஜமாத்தில் நடக்கும். அஹ்லு சுன்னா சத்தியவாதி இது ஹராம் என்று சொல்லிடுவார். அவர்களுக்கு எல்லாம் ஹலால் என்பது போல் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் மார்க்கத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது, இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்று இந்த சந்தில் போய் கொள்ளலாம், அந்த சந்தி வழியாக திரும்பிக் கொள்ளலாம் என்று பேசுவார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஃபத்வா ஷாப்பிங்கில் இருந்து அல்லாஹ்வின் அடியார்களே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஃபத்வா ஷாப்பிங் செய்யாதீர்கள். இன்று நம்மிலே இந்த ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப் என்ற வாட்ஸ்அப் முக்கியமாக வந்துவிட்டதால் ஒரு கேள்வியை 4 அறிஞர்களிடம் அனுப்புவார்கள், 4 மாணவர்களிடம் அனுப்புவார்கள். 4 மாணவர்களிடம் அனுப்பி எந்த பதில் நமக்கான பதிலாக ஹராம் ஹராம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தெளிவு பெற வேண்டும் என்பது கேட்பது வேறு. அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரே வாட்ஸ்அப்பில் ஒரே கேள்வியை 3 பேருக்கு கேட்டு நாம் சொல்வது போல் பதில். ஆபரணத்திற்கு ஜக்காத் இருக்கிறதா இல்லையா? அணியக்கூடிய அணிகலன்களுக்கு ஜக்காத் இருக்கிறதா இல்லையா? ஜக்காத் இருக்கிறது. சரி, வேற யாரும் கேட்போம், இவர் ஜக்காத் இருக்குட்டார். வேற யாரும் கேட்டோம், அவர் ஜக்காத் இருக்கு. சரி, வேற யாராவது கேட்போம், வேற ஜக்காத் இல்ல. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், நான் எடுத்துக்கிட்டேன். கவனம், அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. மேலும் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. 131வது விஷயம், கடைசி விஷயம், விமர்சனம் செய்யப்படுவதற்கு தேவையற்றவர் யாரெனில் அவரின் நிலை முழுமையாக மறைக்கப்பட்டிருப்பவர் ஆவார். பகிரங்கமானவர் என்பவர் எவருடைய தவறுகளும் திரைகளும் கிழிந்து அவை வெளிப்படையாக தெரிந்ததோ அவர் ஆவார். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், யாருடைய ஒருவர் ஹாலத் என்னவென்று நமக்கு தெரியவில்லை என்றால் அவர் விமர்சனத்திற்குரியவர் இல்லை, அவரை விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு சக முஸ்லீமாக இருக்கட்டும், அல்லாஹ்வின் அடியார்களே, அவசரப்படாதீர்கள், அவரை ஹக்கிலே அவசரப்படாதீர்கள். ஒருவரை பற்றி ஒரு ஹாலத் தெரியவில்லை என்றால் அவர் மஸ்தூர், அவரை பொதுவான ஒரு முஸ்லிமுடைய விஷயத்திலே பார்ப்போம். ஆனால் இது எதில் வரக்கூடாது? ஏற்கனவே படித்து விட்டோம். மார்க்கம் எடுக்கக்கூடிய விஷயத்தில் ஹாலத் யார் என்று தெரியாதெல்லாம் உட்கார்ந்து விடலாமா? மார்க்கத்தில் இது ஹராம். எனவே நான் யாரிடம் படிக்கிறேன் என்பது, அதுவும் இந்த காலத்தில் 73 7300 இருக்கக்கூடிய இந்த காலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நான் யாரிடம் படிப்பேன், யாரிடம் படிக்க வேண்டும் என்பது கவனம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே,
ஆனால் மற்ற விஷயத்தில் விமர்சனம் செய்யப்படுவதற்கு தேவையற்றவர் யாரெனில் யாருடைய நிலை முழுமையாக மறைக்கப்பட்டிருப்பார். அவர் அல்லாஹ்வே மறைத்திருக்கிறார். நீங்கள் ஏன் அதை சொல்கிறீர்கள்? அதுவும் அதே போலத்தான், ஒருவரை பற்றி ஒரு கெட்ட விஷயம் உங்களுக்கு தெரிகிறது, உங்கள் நண்பனை பற்றியோ உங்களுடைய சகோதரை பற்றியோ அவர் இப்படிப்பட்டவர் என்று தெரிந்தால் அதை உரியவருக்கு சொல்லி இதனால் அவர்கள் அந்த தீமை பாதுகாக்கப்படும் என்றாலே தெரிவிக்க வேண்டுமே தவிர, அவருடைய அப்படி இல்லை என்றால் அவருடைய அந்த பாவத்தை மறைப்பது ஒரு முஸ்லிமின் மீது கடமை, ஒரு முஃமினின் மீது கடமை. ஒருவரை பற்றி அவர் இதை இவரிடம் சொன்னால் இவர் மூலமாக இவர் இவர் இதிலிருந்து தீமைக்கு உள்ளாகாமல் இவரை தடுப்பதற்காக ஒரு சொல்கிறார், வேண்டாம் அங்க அவர்கிட்ட இந்த விஷயத்தை பேசாது, அவர் இப்படி பண்ணாரு, அப்படி செஞ்சார், அப்படி ஆனாரு, நான் என் கண்ணால பார்த்தேன், அதனால உங்களுக்கு நான் உபதேசிக்கிறேன் என்று சொல்வது வேறு. இது அடிப்படை எச்சரிக்கை செய்வது மக்களை. ஆனால் இந்த புரோஜனம், இந்த நோக்கம் இல்லாமல் அவரை வெளிப்படுத்துவது, அல்லாஹ் மறைத்திருக்க, அவரின் அந்தரங்கத்தை அல்லாஹ் மறைத்திருக்க, அது அவருக்கும் அல்லாஹ்விற்குமானது, அதை அல்லாஹ் மறைத்திருக்க அதை வெளிப்படுத்துவது ஹராம் அல்லாஹ்வின் அடியார்களே. அதுவே இன்னொருவர் யாவருடைய தவறுகள் திரைகளும் கிழிந்து அவை வெளிப்படையாக தெரிந்ததோ அவர் வெளிப்படுத்தக்கூடியவர். அவரை மக்களை பார்த்தால் இவரிடம் செல்லாதீர்கள், இவர் இப்படி இருக்கிறார், இவரிடம் பிரச்சனை இருக்கிறது, அவர் உங்களை வழிகேட்டில் விடுவார் என்ற விஷயங்களை மக்களுக்கு எச்சரிக்கை என்ற பெயரில் நாம் அதை சொல்ல வேண்டும். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களும் ஆக்க அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் 2 வகுப்புகள் அல்லது 3 வகுப்புகளே இருக்கிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, மீதமுள்ள வகுப்புகளையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அமல்கள் யாவும் முடிவை பொறுத்தே, அமல்கள் யாவும் முடிவை பொறுத்து. எப்படி ஆரம்பித்தோமோ அதே உத்வேகத்தில் கடைசி வரை இருந்து முடிப்பதுதான் ஒரு முஃமினின் நிலை. அவர்களுக்கு தான் பரிசு, அவர்களுக்கு தான் பரிசு, அவர்களுக்கு தான் சத்தியம், அவர்களுக்கு தான் வெற்றி. அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. மீதமுள்ள வகுப்புகளையும் முழுமையாக கேட்டு பயன்பெறக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம்மை அனைவரும் ஆக்கி அறிவானாக. ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை கூற்று ஞாபகம் இருக்கட்டும், ஆட்சியாளர்கள் விஷயத்தில் சத்திய சஹாபாக்கள் வழி நபி அவர்கள் நமக்கு என்ன கட்டளையிட்டார்களோ அந்த விஷயத்தில் நம் உண்மையையும் சத்தியத்தையும் நேசித்து அதன் பால் இருக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் விஷயங்களில் அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. أقول قولي هذا واستغفر الله لي ولكم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.